பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆண்டுடைய வருகைக்கு நேராக நம்மை நடத்தும்படிக்காக அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கடைசி காலங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் பேச போகிறதான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையின்படி நம்ம ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். நீரங்க கூட பேசுங்க. நம்முடைய வார்த்தை மனதுருக்கத்தோடும் அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையாய் வெளிப்படட்டும். என் குறைவுகள் எல்லாம் மன்னித்து இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் ஆண்டவருடைய வருகை குறித்த ஒரு ஏக்கத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, நம்ம கடைசி காலங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே இது உங்களுக்கு ஆண்டவருடைய வருகைக்கு இன்னும் ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரம், மிக சமீபமாக நம்ம ஆண்டுடைய வருகைக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம் என்கிறத அறிய வேண்டும். அதை குறித்து ஒரு அவேர்னஸ் நமக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நம்ம சில வாரங்களாக இதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே இது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் கிறிஸ்துக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு படித்த வார்த்தையின்படி நமக்கு தெரியும், யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவர் யோவான் ஆகிய அப்போஸ்தலர். கர்த்தருடைய கூட அன்பின் சீஷன் என்று அழைக்கப்பட்டதான சீஷன் தான் அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்ட அன்பு ஊழியக்காரர் மூலமாகத்தான் கர்த்தர் கிபி 95வது வருடத்தில் எழுதினதான இந்த புத்தகம் தான் வேதத்துடன் கடைசி புத்தகம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போது இனி வரும் காலங்களை குறித்து அப்படின்னா முதல் நூற்றாண்டில் அன்றைக்கு எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அநேக தீர்க்க தரிசனங்கள் அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற காலங்களில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான தீர்க்க தரிசனத்தை அறிகிறதுல மிகுந்த ஒரு பாக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 3வது வசனத்தை கூட கடந்த நாளில் நம்ம தியானித்திருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான், காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். பாருங்க, அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களை நீங்களும் நானும் வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அதில் இருக்கிறவைகளின்படி நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அபியாசப்படுத்தி கை கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவனை பாக்கியவான் என்று சொல்லி அழைக்கிறார். அப்போ அப்படின்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் கர்த்தர் பார்க்கிறார். யாரை? கடைசி கால தீர்க்க தரிசனங்களை படிக்கிறவனும் சரி, வாசிக்கிறவனும், அதாவது வாசிக்கிறவனும் சரி, கேட்கிறவனும் சரி. இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க கடைசி கால தீர்க்க தரிசனங்கள். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லாரு, கடைசி கால தீர்க்க தரிசனங்களை கேட்க கேட்க ஆண்டவர் உங்களை பாக்கியமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களையும் நம்மை நிரப்புவாருங்கிறது சந்தேகம் இல்லை. அப்போது இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்க்கையில் நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் கடைசி காலங்களை குறித்து அறிய வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் முதல் நூற்றாண்டில் இருக்கும்போதே கர்த்தருடைய ஊழியக்காரராகிய யோவான் ஐயாவுக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த காலத்தில் 21வது நூற்றாண்டில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய சபையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரில் நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான் என்பதை அறிந்து கொண்டு நாம் ஆண்டவருடைய வருகை குறித்த ஒரு ஆழமான காரியங்களை அறிந்து கொண்டு நம் அநேகரை ஆண்டவருடைய வருகைக்கு நேராக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். படித்த வார்த்தையின்படி இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இந்த கடந்த வாரத்தில் மேகங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவத்தை குறித்து பார்த்தோம். மேகங்கள் மேலே 2 விதமாய் நடக்கும். ஒன்று மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம். மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படி என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் 2 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறாங்க. ஒன்று ஏனோக், 2வது எலியா மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். 3வதாக இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் 2 அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு அடையாளத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அப்போ இது மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம். இதுதான் ரகசிய வருகை. இதை கடந்த நாளில் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பேசுறது மேகங்களுடனே வருகிறார்.
மேகத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்யறாராம், பரிசுத்தவான்களோடு கூட இந்த பூமிக்கு இறங்கி வருகிற ஒரு அனுபவம் தான் பகிரங்க வருகை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பகிரங்க வருகை எப்பொழுது நடக்குமாம்? இந்த உலகத்துல ரகசிய வருகை, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே ரகசியமாய் கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்து சென்று அதன் பிறகு 7 வருடங்கள் பரலோகத்துல என்ன செய்யுமா, ஆண்டவரோடு கூட நம்ம என்ன செய்வோம், கல்யாண விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த விருந்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பங்குண்டு. அப்போ அந்த விருந்துல யாரெல்லாம், நீங்களும் நானும் ஆண்டவருக்காக உண்மையாக அவருடைய வருகையை குறித்த ஏக்கத்தோடு, அவருடைய வருகையில் எப்படியாவது நான் காணப்பட வேண்டும், அவருடைய ரகசிய வருகையில நான் போக வேண்டும், திருடனை போல வரும்போது நான் அவரோடு கூட போக வேண்டும் என்று சொல்லி விரும்பி இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரலோகத்துல உங்களுக்கும் எனக்கு விருந்து உண்டு. ஆனால் பூமியில என்ன, யாருக்கு விருந்து என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பூமியில பறவைகளுக்கு என்ன உண்டா, ஆண்டவர் சொல்றாரு, பறவைகளை பார்த்து அந்த ஒரு பெரிய விருந்தை, கழுகுகளுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு பெரிய விருந்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ அந்த விருந்து என்ன என்று சொன்னால், அந்தி கிறிஸ்துவினால இந்த பூமியில ஒரு பெரிய உபத்திரவம் உண்டாக போகிறது. 7 வருட காலம் இந்த பூமியை அந்தி கிறிஸ்துவானவருடைய கரத்துல ஆண்டவர் சகல அதிகாரத்தையும் கொடுப்பாரு. இப்பொழுது சபையின் அதிகாரம், ஆண்டவர் சொன்னாரு, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் இப்பொழுது சபைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகல அதிகாரம் இருக்கிறது, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய அதிகாரத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கு இன்னைக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் வருகிற ஒரு காலம் வரப்போகிறது, அன்றைக்கு சபையும், இன்றைக்கு அந்த பூமியில மணவாட்டி சபை பூமியில இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவரோடு கூட நடக்கிற மணவாட்டியும் ஆண்டவருடைய பிள்ளைகளும் இந்த பூமியில இருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றுதான். அவர்கள் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியில இருக்கிறது எல்லாமே துன்மார்க்கர்கள் இருப்பாங்க. அப்புறம் யூதர்களுக்கு வருகிற ஒரு ரட்சிப்பின் காலம் என்று சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது உண்டாயிருக்கும். அப்போ அந்த 7 வருடம் மிகவும் கொடிய காலமா இருக்கும், மிகவும் வேதனைப்படுகிற ஒரு காலமா இருக்கும். அந்த 7 வருட முடிவுல தான் என்ன நடக்குமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட்டு போனோம். பார்த்தீங்களா, பரிசுத்தவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்தவான்களோடு கூட தேவ தூதர்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இந்த பூமியில இறங்கி வருவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இறங்கி வரும்போது என்ன நடக்குமா, அவரை இயேசுவை யாரெல்லாம் குத்தினார்களோ, இயேசுவை யாரெல்லாம் துன்பப்படுத்தினார்களோ, இயேசுவை வேண்டாம் என்று சொல்லி யாரெல்லாம் விற்றார்களோ, அவர்களெல்லாம் கலங்கத்தக்க விதத்துல, அவர்களெல்லாம் கண்ணீர் விடிக்கத்தக்க விதத்துல, அவர்களெல்லாம் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆண்டவரை நான் விட்டு விட்டேனே என்று சொல்லி அவர் மறுபடியுமாக எப்படி வருவார், அவர் ராஜாவாய் வரப்போகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ மற்ற எல்லா ஜனங்கள், ஆண்டவரால கைவிடப்பட்டவர்கள், துன்மார்க்கமாய் தேவனால கைவிடப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய கலக்கம் உண்டாகுமா. கண்கள் யாவும் அவரை காணும், எல்லா ஜனங்களும் அவரை பார்ப்பாங்க. ஐயோ இவர்தான் மேசியாவா, இவர்தான் உண்மையான தெய்வமா என்று சொல்லி ஜனங்கள், இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் புலம்புவார்களா. அப்படிதான் வேதம் சொல்கிறது. கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவாங்க. எதுக்காக புலம்புற, ஐயோ எனக்கு இனி ஒரு வாய்ப்பு இல்லையே, எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் இந்த இரட்சகரை நான் அறியாமல் போய்விட்டேனே, அவருடைய பிள்ளையாய் நான் மாறவில்லையே என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறுகிற ஒரு காலம்தான் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை எல்லாம் கடைசியில் நடக்கிற பகிரங்க வருகையில புலம்புகிற அனுபவம் உண்டாகும். அதன் பிறகு அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் முடிந்து விட்டன, இனி அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒன்று தான் செய்ய முடியும், புலம்பதான் முடியும். ஐயோ எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். ஆனால் வாய்ப்பு முடிந்து, ரட்சிப்புங்கிற வாய்ப்பு முடிந்து போன ஒரு காலம்தான் அந்த பகிரங்க வருகை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னும் தெளிவாக நீங்க அதை பார்க்க வேண்டுமானால் 19வது அதிகாரத்துல ஆண்டவருடைய பகிரங்க வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன நடக்குமா, அந்தி கிறிஸ்துவுடைய கொடூரமான அந்த ஆட்சி காலம் முடியும் போது, நீங்க அதுக்கு முன்னாடி எடுத்த அந்த 19 வரைக்கும் 18 வரைக்கும் நீங்க படித்து பார்த்தால் அவ்வளோ பெரிய ஒரு கொடிய காலம், அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வேதனையான காலம், இந்த பூமியில பயங்கரமான உபத்திரவ காலம் வைக்கப்பட்டிருக்கு, இதுவரையிலும் பார்த்திராத கொடிய உபத்திரவ காலம். அதன் பிறகு என்ன நடக்குமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு மறுபடி இந்த பூமியில இறங்கி வருவாராம். சொல்லப்பட்டிருக்கு,
வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11 சொல்லப்பட்டிருக்கு. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரையை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்படுவார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்காக அவர் இந்த பூமியில அவர் எப்படி வரப்போகிறார்? அவர் ராஜாவாய் வரப்போகிறாராம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கு என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதப்பட்டிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. இப்போ தேவனுடைய வார்த்தை என்கிற நாமத்தோடு பகிரங்கமாய் அவர் இறங்கி வருவாராம். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின்னாக சென்றது. அப்போ வெள்ளை குதிரையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகிறாரா? நியாயம் தீர்க்கிறவராக, நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறாராம் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லுது. 16 சொல்லுது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அப்ப பகிரங்க வருகையில் அவர் எப்படி வரப்போகிறாராம்? அவர் கர்த்தாதி கர்த்தாவாக, ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில அவர் மறுபடியுமாய் பகிரங்கமாய் இந்த பூமியில வந்து இந்த பூமியை என்ன செய்ய போகிறார்? 1000 வருட அரசாட்சியை செய்யும்படிக்காக பகிரங்கமாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு இந்த பூமிக்கு இறங்கி வருவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதன் பிறகு என்ன நடக்குமாம்? 20வது வசனம், அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகம் என்று சொல்லும்போது அந்தி கிறிஸ்து பிடிக்கப்படுவான். ஏனென்று சொன்னால் அந்தி கிறிஸ்து கொடுக்கப்பட்ட காலம் மிக குறுகிய காலம். 7 வருட காலம்தான் அந்தி கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட காலம். அந்த 7 வருட காலத்தில் அநேக ஜனங்களை அவன் பக்கம் திருப்பி அவனுக்காக அவன் ஆட்களை சேர்த்து அவன் பாதாளம் கொண்டு செல்லும்படிக்காக அவனுடைய வேலையை செய்தது உண்மைத்தான். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது? அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களை மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசி. அப்போ கள்ள தீர்க்கதரிசி 7 வருட காலம் மிக கொடுமையாய் ஜனங்களை வஞ்சித்து அநேகரை பாதாளத்துக்கு நேராய் அவன் திருப்பினான். ஆனால் கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த 7 வருடம் முடியும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக இந்த பூமிக்கு வந்து முதலாக 2 பேருக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன நடக்கிறது? கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடல்ல உயிரோடு தள்ளப்பட்டாங்க. யாராரு? அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்கினி கடல்ல முதலாக போடப்படுகிறவர்கள் இவர்கள் தான். ஆல்ரெடி சாத்தானுக்கென்று உருவாக்கப்பட்ட அந்த 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 நரகத்துல முதலாக விழுகிறவர்கள் யார் என்று சொன்னால் கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் சொல்லி உங்களை பயப்படுத்த விரும்பல. இது பயப்படுத்துவதற்கான செய்தி அல்ல. நீங்களும் நானும் அலர்ட் ஆக வேண்டும். அவருடைய வருகைக்கு நேராக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக வெளிப்படுத்தின வார்த்தைகள் பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது, முதல் நூற்றாண்டில் இந்த பூமியில வாழும்போது சீசர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? அவருடைய பகிரங்க வருகை குறித்து அவர் சொல்லுகிறார். மற்ற 24வது அதிகாரத்துல 29வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாருடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இதுதான் பகிரங்க வருகை. 27வது வசனத்துல மின்னலை போல வருவேன், அது ரகசிய வருகை. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 30வது வசனம் சொல்லுது, அவர் அந்த பூமியில பரிசுத்தவான்களோடு கூட இந்த பூமியில இறங்கி வருவார். அதுதான் பகிரங்க வருகை. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட காலம், கொடிய காலம் வரப்போகிறது. இதெல்லாம் நீங்க கேட்டு என்ன உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவருக்காக நாம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும்னு சொல்றாரு. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் போதாது, இன்னும் நான் பரிசுத்தமாய் மாற வேண்டும். ஊழியக்காரனை இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இனி காலம் செல்லாது என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால இந்த காலத்திலாவது நீங்களும் நானும் மனம் திரும்பி பரிசுத்தப்பட்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பிதான் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க ஆயத்தப்பட்டவர்களாக இருப்பீர்களானால் இப்படிப்பட்ட செய்திகளை மற்ற ஜனங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பதை நாம் அவர்களுக்கு அறிவித்து அவருடைய ஆண்டோடைய வருகைக்கு நேராய் நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாய் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.